கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை படித்து வருகிறோம். 8ஆம் அதிகாரத்தை முடித்து விட்டோம். 9ஆம் அதிகாரத்துக்குள்ளாக இன்று நாம் படித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். அநேக பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறார். உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் அனுப்புங்க. ஏன்னா இந்த பகுதி வேதத்தின் முக்கியமான பகுதி. கிறிஸ்துவுக்கு பிற்பாடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை, நாம் எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்கு பிற்பாடு நம்மளுடைய வாழ்க்கை முறைமைகள் எப்படி இருக்கணுன்றது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் ஆதி திருச்சபை இல்லையா, அந்த ஆதி திருச்சபைகளின் நடபடிகளை தான் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு நிமிடம் கூட நம்ம ஜெபிக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். ஆமேன். ஓகே, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். தொடர்ந்து பார்த்தோம் சவுல் எப்படி தேவனுடைய சபைகளை சிதறடித்தார் என்று சொல்லி. இப்போ தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். நான் சுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்போஸ்தலர் நடபடிகளை இந்த வீடியோவை கேட்டதுக்கு அப்புறம் வாசிங்க. இல்லைனா அதை படிச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் அதோடைய சாரம்சம் உங்களுக்கு புரியும். நான் வாசிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்போ என்ன பண்ணுறாரு, எருசலேம் சபையில் பெர்மிஷன் லெட்டர் கேட்குறாரு. எனக்கு போய் இந்த கிறிஸ்துவின் மார்க்கத்தில் நடக்கிற ஜனங்களை என்ன பண்ணணும், கட்டி இழுத்துட்டு வரணும், அவங்க சிறைச்சாலையில் போடணும். இது ரொம்ப மோசமான ஒரு செயல்னு சொல்லி சவுல் என்ன பண்ணுறாரு, முடிவு பண்ணி லெட்டர்லாம் வாங்கிட்டு இப்போ தமஸ்குவுக்கு கிளம்புறாரு. தமஸ்குவுக்கும் எருசலேமுக்கும் நடுவில் பிரயாண தூரம் 7 days. குதிரையில் போனால் இல்லை ஒரு மிருகத்தின் மீது இல்லையா, அந்த காலத்தில் அதானே இருந்துச்சு. ஒரு 7 days ஆகும். அப்படி ஆகிறப்ப பாருங்கள், அந்த இடத்துல அவன் பிரயாணமாய் போய் 3வது வசனம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். பாருங்க, என்ன ஒரு அழகான ஒரு தரிசனம் இல்லை. அவரை சுற்றி ஒளி பிரகாசித்தது. அவர்கிட்ட ஒரு சத்தம் பேசினீங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு மூடப்பட்ட இடத்துல ஒரு சத்தம் மட்டும் தனியாக கேட்டுச்சுனால நம்ம ஏதோ அப்படியே கடகடன்னு வாசிச்சு விட்டுடுறோம். அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த நம்ம சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நம்ம கற்பனை பண்ண முடியும் இல்லையா. ஸோ உங்கள் கற்பனையில் அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நீங்கள் ரெகுலராக வேதம் வாசிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரம் வாசிக்கிறீங்க, இல்லை ஒரு 5 அதிகாரம் வாசிக்கிறீங்கன்னா ஒரு அதிகாரத்தை வாய் விட்டு பேசி பாருங்கள். அந்த வாய் விட்டு நீங்கள் பேசும்போது அதில் இருக்கிற ஊர், அதில் இருக்கிற இடங்கள், அதில் இருக்கிற பெயர்கள், அதில் இருக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு தனித்தனியாக புரிய வரும். இப்போ பாருங்கள், இதை வாசிக்கும்போது தமஸ்குன்ற இடத்துக்கு அவர் போனார், எருசலேம்லேருந்து போனார், பிரதான ஆசாரிட்டேருந்து லெட்டர் வாங்கினார் இல்லையா. ஸோ ஒரு அதிகாரத்தை ஒரு நாளைக்கு வாய் விட்டு படிங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சில காரியங்கள் புரியும். அதே போல் உங்களோட ஆண்டவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ அந்த விஷயத்தை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கற்றுக் கொடுப்பார். ஏன்னா வேதத்தில் பல காரியங்கள் இருக்குது. அது ஒரு கடல் மாதிரி இல்லையா. முழு கடலையும் என்னால் சுற்ற முடியாது. ஆனால் என் சக்திக்கு தகுந்தவாறு, என் பலனுக்கு தகுந்தவாறு நான் என்ன பண்ணுவேன், அந்த கடலுக்குள்ளே நீந்த முயற்சி பண்ணுவேன் இல்லையா. அதே போல் தான் இப்போ பாருங்கள், இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சத்தம் போட்டு வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சத்தம் உங்கள் காதிலே கேட்கும். ஸோ அதில் நிறைய விஷயங்களை உங்களால் என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா. பாருங்கள், சபை மக்கள் நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு விரோதமாக நடக்குது, எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாக
ஒரு விஷயத்த தெளிவா கவனிங்க. நீங்க கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு துன்பம் வருதான்னு. இப்ப ஒரு நாளு அம் இப்ப திருமணம் ஆன நாள்ல எனக்கு பெருசா ஒண்ணும் பெரிய அந்த அனுபவங்கள் கிடையாது இல்லையா? அ வீட்ட கொஞ்சம் டைமுக்கு நான் பெருக்க மாட்டேன். ஸோ எங்க மாமியார் வந்து சொல்லுவாங்க, "வீட்ட பெருக்கு பிள்ள, ஏன் இப்படி கிடக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் பெருக்கிட்டு எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுவேன். "எப்பா உங்க அம்மா வீடு பெருக்க சொன்ன உங்க அம்மா திட்டுனாங்க. அதனாட்டி" அப்படின்னு சொன்னாங்க. "ஏன் திட்டுனாங்கன்னு?" கேட்பாரு. "வீடு பெருக்கல." அப்ப வீடு பெருக்கிட வேண்டியது தானே! பாருங்க நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நமக்கு துன்பம் எதனாட்டி வருதுன்னு நமக்கு தெரியணும். நாம வேலை செய்யாம, இல்ல நம்ம கடமைகள செய்யாம நமக்கு பிரச்சனை வரும்போது, அதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பம்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்க கூடாது. ஏன்னா, ஒருவன் தன்னைத்தான் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். எப்பவுமே நம்ப பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. ஸோ, அதனாட்டி என் பக்கம் நியாயம் இருக்குதான்னு நான் முதல்ல என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். அப்ப இங்க பாருங்க அழகா ஆண்டவர் சொல்றாரு, "நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே." அப்ப நான் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டேன்னா, அது எனக்கு அவங்க கொடுக்கல. கிறிஸ்துவுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க? துன்பத்த கொடுக்குறாங்க. அப்ப கிறிஸ்துவுக்கு துன்பத்த கொடுத்தா 2 விஷயம் நடக்கும். 1 அவர் சந்தித்து அடக்குவாரு. இல்லன்னா தனியாவே அடக்கி போட்டுருவாரு. அவங்களுடைய சத்தம் என்ன பண்ணாது? கேட்காது. அதனாட்டி ஒ நம்ம பொறுமையா இருக்க இருக்க கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாரு? செயல்படுவாரு. இங்க பாருங்க இங்க காரியம் எப்படி மாறுதலாய் முடிகிறது. ஆ இப்ப ஆண்டவர் வந்து அழகா வந்து பேசிட்டாரு. சவுலுக்கு கண்ணு தெரியல. இப்ப அனனியா என்ற சீஷன் மூலியமா ஆ சவுல வந்து சந்திக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு பிரயாணத்த உருவாக்கிறாரு. இப்ப சவுல் கூட நெறைய பேர் போனாங்களே போர் வீரர்கள். அவங்க பாருங்க 7வது அதிகாரத்துல கூட இருந்த மனுஷன் சத்தத்தை கேட்டு பிரமித்து நின்றாங்க. கூட இருந்தவங்களும் சத்தத்த மட்டும் கேட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் கதி கலங்கி நிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது 3 டேஸ் வந்து சவுல் என்ன பண்றாரு? பிளைண்டா இருக்காரு. அதேபோல சாப்பிடல, புசிக்கல, தண்ணி குடுக்கல, எதுவுமே பண்ணாம ஏன்னா கிறிஸ்துவ தரிசிச்சுட்டார் இல்லையா? உபவாசம் இருந்து நான் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. நான் எவ்வளோ வேத வசனங்கள்லாம் புரிந்து கொள்ளாம நடந்து கொண்டேனேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு? மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்தில 3 நாள் விழுந்து கிடக்கிறாரு. விழுந்து கிடந்ததுக்கப்புறம் இப்ப அனனியாவுக்கு தேவனுடைய வார்த்தை வருது. "எப்பா அனனியா தமஸ்குன்ற பட்டணத்தில" அது அழகா ஆண்டவர் பாருங்களேன், நான் அத உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன். அப்பொழுது கர்த்தர் 11வது வசனம், "நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்குப் போ. யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனைத் தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான்." பாருங்க இதுல என்னென்ன இருக்கு? நேர்த்தெருவு எண்ணப்பட்ட ஸ்ட்ரைட் ரோட். அதுல வந்து ஒரு தெ தெ எண்ணப்பட்ட தெருவுக்கு நீ போ. யூதான்ற ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு போ. தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனைத் தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பாருங்க எவ்வளோ அழகா ஆண்டவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இப்போ உடனே அனனியா சொல்றாரு, "எப்பா அவரா? அவர் தானே எங்கள கொல்றதுக்கு நிருபத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். நாங்களே பயந்து நடுங்கிட்டு இருக்கோம்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எ 15, 16வது வசனம். "அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன்" என்றார் இல்லையா? பாருங்க இந்த சவுலுடைய அழைப்பை குறித்து சவுல்ட்ட பேசல. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா 6வது வசனத்துல கடைசி வரி பாருங்க, "நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும்." ஆண்டவர் டைரக்ட்டா பேசல. இன்னும் சவுல் வந்து என்ன பண்ணல, ஆயத்தமாகல. உடனே இப்ப அனனியாவுக்கு அவருடைய அழைப்ப குறித்து என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டாரு. புறஜாதிகளுக்கும், ராஜாக்களுக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அவன் என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அழைப்ப குடுத்துட்டாரு. இப்ப குடுத்ததும் அனனியா போறாரு. அனனியா போனதும் ஜெபிக்கிறாங்க. பாருங்க. ஆ, ஆ 17வது வசனம், "நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார்" என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பார்த்தீங்களா எவ்வளோ முக்கியம் இல்லையா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஞானஸ்தானம்
தே தேவனுடைய மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், அதுக்கப்புறம் பூரணப்படும்படிக்கு நாம் என்ன பண்ணணும்? தொடர்ந்து தேவனுக்குள்ளே நடக்கணும். 19வது வசனம் பாருங்க. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து, கொஞ்ச நாள் தமஸ்குள்ள சீஷர்களோடு அவர் என்ன பண்ணுறாரு? இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறாரு. எல்லாவற்றையும் பேசிக்கான எல்லா திங்ஸையும் எல்லாம் கேட்டிருப்பார்ல. ஏசு உங்கள் கூட இருந்தப்போ என்னென்ன பேசினார், எப்படிலாம் அவர் உங்கள் கூட சம்பாஷித்தாருன்னு சொல்லி கேட்டிருப்பார்ல. ஸோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பாருங்கள், 20வது வசனம் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். பிரசங்கம் எவ்வளோ முக்கியம், தேவனுடைய பற்றி சுவிசேஷத்தை சொல்கிறது எவ்வளோ முக்கியம்னு. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஜப ஆலயங்களில் போய் என்ன பண்ணார்? கிறிஸ்து தான் தேவன்னு சொல்லி என்ன பண்ணார்? பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஸோ தாமதமின்றி ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆஃப் அன் செகண்ட் கூட அவரால் வெயிட் பண்ண முடியல. ரொம்ப முக்கியம். ரொம்ப இப்போ நம்ம கடைசி நாட்களில் இருக்கோம். இந்த வார்த்தையை நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ கிறிஸ்து தாங்க தெய்வம்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படும் பொழுது நீ சொல்லுன்னு அவர் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லிடுங்க இல்லையா? அப்புறம் கேட்டவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. எருசலேமில் இருந்த எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, எருசலேமில் இருந்த யூதர்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க? சவுலை கொலை செய்யும்படிக்கு தேடுறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார். அநேக நாள் சென்ற பின்பு இல்லையா? பாருங்கள், டைமிங்லாம் அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள், அநேக நாள் சென்ற பின் அவருக்கு பலப்படக்கூடிய நாட்கள் வந்தது. அவர் பொறுமையோடு தேவனுக்குள்ளே வளர ஆரம்பித்தார். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணார்கள். அதனாட்டி வந்து பாருங்கள், 25வது வசனம். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாக இறக்கி விட்டார்கள். சவுல்னு சொன்னாவே இந்த ஒரு விஷயம் அடிக்கடி ஞாபகம் வரும். ஸோ அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதும் சவுல் எருசலேமுக்கு வந்துட்டார். பாருங்க, எருசலேமில் இருக்கிறவங்க தான் அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்த தமஸ்குலேருந்து சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தார். ஆனால் வந்து அவருக்கு எல்லாரும் பயந்தாங்க இல்லையா? ஸோ அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடைய பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பாருங்க, எல்லாத்தையும் இப்போ பர்னபா வந்து சொல்கிறாரு. நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். பர்னபா வந்து எப்போவுமே எந்த ஆத்துமாவையும் உடனே யூகிக்கிறது கிடையாது. அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ள தான் எப்போவுமே பர்னபா வந்து முயற்சி பண்ணுவார். ஸோ அதை நம்ம அடுத்தடுத்து நம்ம வரும்போது நம்ம பார்க்கலாம். அதன் பின்பு எருசலேமில் அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருந்து கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்து அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். பாருங்க, இப்போ கிரேக்கர்களும் என்ன பண்ணுறாங்க? அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணுறாங்க. இவர் வந்து பிரசங்கித்து கொண்டு இருக்கிறாரு எருசலேம் பட்டணத்தில். ஸோ சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன தர்சு பட்டணத்தினாகிய சவுல் இல்லையா? ஆண்டவர் சொன்னார் அவருடைய சொந்த ஊர் என்னது? தர்சு பட்டணம். அவர் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். தொடர்ந்து நம்ம வரும்பொழுது அவரை டீட்டெயிலாக ஒரே வசனத்தில் அவரை பற்றி அழகாக எழுதியிருப்பாங்க. எபிரேனுக்கு எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தில் பிறந்தவர், அதே போல் யூத மார்க்கத்தை அமைந்தவர், தர்சு பட்டணத்துக்காரர், எல்லாமே வந்து ஒரே ஒரு அதிகாரத்தில் அழகாக அவரை பற்றி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து தர்சு பட்டணத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? சவுல் போயிட்டார். இந்த விஷயத்தை நாம் தொடர்ந்து படிக்கும்போது பார்க்கலாம். தர்சு பட்டணத்தில் அவர் ரொம்ப நாள் இருக்கார். கிட்டத்தட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 7 வருஷம் அவர் தர்சு பட்டணத்திலே இருந்தாராம். அந்த தர்சு பட்டணத்தில் இருந்து தேவனுக்குள்ளே பலப்பட்டு அந்த தர்சு பட்டணத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறாரு. தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்குறோம், சபைகளில் வந்து சமாதானம் உண்டாகி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த
பரிசுத்தாவின் ஆறுதலோடும் சபை வளர்ந்து பெருகிற்று. அப்படி பெருகும்போது பேதுரு வந்து எல்லாரையும் போய் சந்தித்து வராரு. இல்லை எல்லாம் இப்போ தமஸ்குல ஒரு சீஷர் கூட்டம் இருக்குது. இப்படி பல சீஷர்கள் கூட்டங்கள் வந்து ஆங்காங்கே இருக்குது. அங்கெல்லாம் போய் பேதுரு என்ன பண்ணுறாரு, போகிறாரு. அப்படி போகும்போது அவர் வந்து எங்கே போகிறாருன்னா, லீத்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். இப்போ பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு, லீத்தா ஊருக்கு போகிறாரு. அங்கே ஒரு பரிசுத்தவான்களுடைய கூட்டம் இருக்குது, அங்கே போகிறாரு. அங்கே வந்து 8 வருஷமாக திமிர்வாதக்காரனாக இருந்த என்ற ஐனேயா என்ற ஒரு மனுஷர் இருக்காரு. உடனே அவர் சொல்கிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தாலே அவர் பெரிய அற்புதம் அந்த இடத்துல நடக்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன், லீத்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அந்த அற்புதத்துக்கு அப்புறம் அநேகர் அந்த சுற்றி இருக்கிற கிராம ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, விசுவாசிக்கிறாங்க. இப்போ அடுத்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு ஷீஷி இருந்தால். இந்த வாசனத்தை வாசிக்கிறப்ப மிகவும் சந்தோஷம். பெண் ஷீஷிகள் என்ன பண்ணுறாங்க, இருக்காங்க. ஸோ நம்ம பெண்கள் வந்து அப்படியே கற்றுக்கொண்டுட்டே இருக்கக்கூடாது. கற்றுக்கொண்டதை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தும். இந்த சகோதரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு துணிகள்லாம் தைத்து ஏழை எளிய ஜனங்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்திருந்தா, தானங்களையும் தர்மங்களையும் செய்து கொண்டு வந்திருந்தார்கள்னு வேத பகுதி நமக்கு சொல்லுது. ஸோ இவங்க வந்து மரித்து போயிட்டாங்க. மரித்து போனது இவங்களை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி மேல் வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, படுக்க வச்சுருக்காங்க. உடனே பக்கத்து ஊரில் தான் பேதுரு இருக்கிறாருன்னு தெரிஞ்சதும் பக்கத்து ஊருக்கு உடனே தாமதமின்றி என்ன பண்ணுறாங்க, அந்த பேதுருவை வந்து அழைத்து வர சொல்கிறாங்க. உடனே பேதுரு வராரு. பேதுரு வந்ததும் பேதுருவை பார்த்துட்டு எல்லாரும் அழுகுறாங்க. பாருங்கள், அவங்க தச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸெலாம் அவங்க எங்களுக்கு எவ்வளவோ தானம் தர்மம்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு பாருங்கள், 40வது வசனம், தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினாள். எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா? உயிரோடு செத்தவங்களை உயிரோடு எழுப்புற வல்லமை இல்லையா? நம்ம இதே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆதி திருச்சபையில் நடந்துச்சு, இப்போல்லாம் எங்கே நடக்குது, நிறைய இடத்துல நடக்குதுங்க. நாம் தான் என்ன பண்ணுறதில்ல, நம்புறது கிடையாது. விசுவாசிக்கிறேன்னா என்னுடைய விசுவாசம் எப்படி தெரியுமா, பேதுரு செய்ய முடிஞ்சிச்சுன்னா என்னாலே செய்ய முடியும். ஏன்னா பேதுருவோடு இருந்த அதே இயேசு கிறிஸ்து தான் என்னோடு கூட இருக்கிறார். நீங்களும் அதையே விசுவாசிங்க. முதல்ல வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கணவருக்கு உடம்பு சரியில்லையா, கை வச்சு ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லையா, கை வச்சு ஜெபிங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வீங்க. விசுவாசத்தோடு மற்றவங்களுக்கு ஜெபிங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் ஜெபிச்சிங்களே, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடச்சிருச்சுன்னு. விசுவாசிங்க. பேதுருவோடு இருந்த அதே இயேசு கிறிஸ்து தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் என்று பேதுரு அழகா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? இப்போ 42 பாருங்க, இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். பாருங்க, சீமோன் வீட்டில், இப்போ யோப்பா பட்டணத்தில் இருக்கிற சீமோன் வீட்டில் யார் இருக்காரு, பேதுரு இருக்காரு. இந்த சீமோன் சிமியோன் எல்லாம் ஒன்று தான். ஸோ சீமோன் வீட்டில் இருக்கார். சிமியோன்னா யாருன்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. 12 கோத்திரத்தில் 2வது மகன் யார், ரூபனுக்கு அப்புறம் சிமியோன் இல்லையா? சிமியோன் தான் இந்த சீமோன். ஓகேவா? ஸோ நமக்கு டிரான்ஸ்லேஷனில் நேம்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது எல்லாமே ஒன்றா தான் தெரியும். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டில் பாருங்கள், நிறைய பர்சனை நம்ம பார்த்தோம் இல்லையா? தொற்கால பார்த்தோம், ஐனேயான்றவரை பார்த்தோம். சவுல் வந்து பவுலாக மாறி தர்சு பட்டணத்தில் இப்போ இருக்காரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சவுல் தர்சு பட்டணத்தில் இருக்காரு. சீமோன் பேதுரு எங்கே இருக்காரு, யோப்பா பட்டணத்தில் இருக்காரு. ஸோ நீங்கள் எப்படி நேம்ஸ் அதெல்லாம் புரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு இந்த பகுதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நிறைய வசனங்களை வாசிச்சிருக்கேன். ஸோ அதனாட்டி நீங்கள் அந்த காரியத்தில் என்ன பண்ணணும்,
வாசிக்கும்போது நீங்கள் ஞாபகப்படுத்தி வாசிக்கணும். செபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர். அவர் எங்களை ஆட்கொள்ளுகிறபடினால அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அறிந்து கொண்டபடியினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.